ஸோ விஜய் டிவி, முருகதாஸ், அந்த துப்பாக்கி, அதுதான் உங்க மெயின் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துல இருந்து டு ஜம்ப் இன் டு அமரன், ஃபர்ஸ்ட் ரங்கூன் அண்ட் தென் அமரன், லாஜிஸ்டிக்கலா என்ன கத்துக்க வேண்டியிருந்தது? இப்போ ஜஸ்ட் கிளாரிஃபை, ஒவ்வொரு படத்துக்கும் அதுக்குன்னு யூனிக்கான லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஃபாரினில் போய் எடுக்கிற படம்னா அதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். நீங்கள் பர்மா பற்றின கதை அதுக்கு ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் ஜென்ரலாகவே லாஜிஸ்டிக்கலாக எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் ஒரு ஆர்மி படம் ஷூட் பண்ணுறோம், ஆக்ஷன், இதில் வந்து ஒரு அன்பரிவோட சேர்த்து ஸ்டெஃபான் ஒரு ஒரு ஜெர்மன் ஆக்ஷன் டைரக்டர் இருக்காரு. ஸோ தட் மீன்ஸ் யூ கைண்ட் ஆஃப் தாட், ஓகே நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்ட்டு. டெல் மீ அபவுட் தட் ப்ராசஸ். அதாவது நம்ம அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இதுக்குள்ளே வர்றதுக்கு என்ன, எப்படி, ஹவு டு வி ப்ரிப்பேர் அஸ்? யா, ஓகே சார். ஐ திங்க் சார் இப்போது சினிமா டைரக்டர் ஆகிறது நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் கூட வந்து ரொம்ப வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைண்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இட் செல்ஃப் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இட் செல்ஃப் இஸ் அ டாஸ்க். வெளியில் ஃபஸ்ட்டு இப்போ நிறைய படங்கள் நடக்குது, அதில் அந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகிற படத்தில் நம்ம பேர் வரணும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு கதை சொன்னால் அவங்க கேட்கணும், ப்ரொடியூசர்ஸ் கேட்கணும். அதுக்கு வந்து யூ நீட் ஒரு ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட அந்த ரைட்டர் டைரக்டர் காம்பினேஷன் நம்ம இண்டஸ்ட்ரியில் ப்ரிடாமினண்ட்டாக இல்லை. ஸோ யூ ஹேவ் டு கோ வித் யுவர் ஓன் ஸ்டோரி. அப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும். அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி சம்படி பிஃபோர், ஆர் அட்லீஸ்ட் ஹாவ் தி நாக் டு கன்வின்ஸ். அந்த கன்வின்சிங் ஃப்ளேர் இருக்கணும், இது இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் தெரியணும். அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் ஐ திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் mediums for us to learn that process. But of course ஃபீல்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எரர்ஸ் நிறையா வரலாம். துப்பாக்கி தட் டைம் இட் கேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அது ஒரு ஃபிலிம் தான், பட் ஸ்டில் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு, பிகாஸ் இட் ஹேப்பன்ட் இன் பாம்பே. இஃப் யூ திங்க் பேக் அபவுட் த விஷுவல் ஆஃப் த ஃபில்ம், இட் ஹேட் சந்தோஷ் சிவன் சார் as the cinematographer. He himself is a master தனியா, and ஸ்ரீகர் பிரசாத் சார் was the editor. அண்ட் பாம்பேயில் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. 3-4 ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அதுலேயும் ஒரு ஃபாரினர் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். ஐ யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் கேச்சான் ஒருத்தர், தாய்லாண்ட் பர்சன். ஐ யூஸ் டு கோஆர்டினேட் வித் ஹிம். அப்புறம் அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். முருகதாஸ் சார் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் அவரை பற்றி கேட்கும்போது நான் இதை சொல்லியிருக்கணும், ஈக்குவாலிட்டின்னு சொன்னேன். மெயின் திங் இஸ் லிபர்ட்டி. ஹீல் கிவ் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அ சர்டன் லிபர்ட்டி தட் யூ கேன் ஃபீல் வெரி, நம்மளே நிறையா பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்காது. எஸ் சார், எஸ். அண்ட் நிறைய ஸ்கோப் இருக்கும், நிறையா கற்றுக்கலாம். அப்போது அந்த படத்தோட களம் இருக்குல்ல, அது பாம்பே ஆகிடுச்சு. அப்போது வி ஆக்சுவலி லிவ்ட் இன் பாம்பே ஃபார் மோர் தென் 8 months ஈவன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபில்ம். ப்ரீ ப்ரொடக்ஷனே அங்கே 7-8 மாதத்துக்கு நடந்தது. அப்புறம் ஷூட் அங்கே வந்து ஒரு 6-7 மாதம் நடந்தது. ஆஃப்டர் த என்டையர் டீம் லெஃப்ட், ஐ வாஸ் இன் பாம்பே டேக்கிங் கேர் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அண்ட் கிரேடிங் எல்லாம். ஸோ இதெல்லாம் அங்கே போய்ட்டு இருந்ததுனால அப்போது அங்கே நிறையா எனக்கு இந்த சர்டன் பீப்புள் இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள், எவர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஹேப்பனிங் ரெகுலர்லி. அங்கே ஒரு அந்த இண்டிபெண்டன்ட் சீன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், மியூசிக்லேயும் சரி, ஃபில்ம் மேக்கிங்லேயும் சரி. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ திங்க் தட் சிட்டி பாம்பே and Tupaki as an experience is just one film, but it introduced me to a lot of people and I am still in touch with them. So I think that film prepared us all to step into the real. To kind of expand on that, maybe நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கிட்டா, that itself is a big learning. Yes sir, true. Yes, correct. Sir. Yes sir, that's what the journey is. Yes. It's like, because every film is a new film. Yes sir. So that city itself was a new city. Yes. And anga poitu neenga learning how to cope with a big production, with a big star, big director. Yes. அது எல்லாமே ஒரு yes sir, ஒரு ஆமா, அது ஒரு அமைப்பா இருந்தது. அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் அமையாது, அந்த மாதிரி ஒரு அமைப்பா இருந்தது. இப்போ இந்த படத்துலயும் வந்து ஸ்டெஃபான் ரெக்டர், he has handled the action parts, most of the sequences, and Anbari has handled the very important sequence. ஸோ இவங்க வந்து ஸ்டெஃபான் ரெக்டர் வந்து he has worked in films like Uri, Sher Shah. ஆமாம். In fact, Kamal sir only recommended his name to me.
he has worked with him in Vishwarupam. In some capacity, Stefan Richter has worked stuntல. So இதெல்லாம் that is how I got introduced to Stefan Richter, and he has done a fantastic job in the film. அதே மாதிரி அன்பறிவு மாஸ்டர்ஸ் தேவ் டன் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு முக்கியமான சீக்வன்ஸை அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ that's how I think that film tomorrow there will be another challenge or another film, அதுக்கும் we have to be equipped.